தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முழுவதுமான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் செலினா, தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது? வருண்யா, தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது தற்போது நிலவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 24 25 தேதி வரையிலும் தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், தமிழகத்தில் மற்றும் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் என்பது காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகாக 26 தேதி முதல் 30 தேதி வரையிலும் தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், உறைபனி எச்சரிக்கையை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை வேளையில் உறைபனி என்பது காணப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மீனவர்களுக்கான எச்சரிக்கை இன்று எதுவும் இல்லை என்றும், உறைபனி எச்சரிக்கை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இரவு மற்றும் அதிகாலை வேளையில் உறைபனி எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.